I'm not asking y'all to repost mine. I'm not asking y'all to share mine, like mine. Y'all want, I can share these to y'all. Do something about it. Please, least y'all could do is voice out. The moment all of us voice out, we unite and voice out, கண்டிப்பா ஏதாவது நம்ம ஒன்னா சேர்ந்து நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணா the Johor Bahru government will consider எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. So please, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். Please do something about it. Thank you. ஐயோ ஷாலினி, ஒரு நாய்க்காக வந்து அது எங்க ஜோர்ல என்னமோ நாய்க்காக ஒரு பிரச்சனை வந்து நீ கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ செஞ்சது ரியாக்ஷன் தெரியுமா? என் குஞ்சில் உள்ள கஞ்சி தண்ணியை கரைஞ்சி கண்ணீர் தண்ணியா ஆயிடுச்சு ஷாலினி. அதாவது இது நாய்க்கு ஒரு பிரச்சனை, இப்போதான் வந்து உனக்கு கண்டு தெரியுது, நீ வாய்ஸ் அவுட் பண்ற. நிறைய பேர் வந்து நாய்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற அப்படின்னு இந்த வீடியோல. சரி, நாய்க்கு ஒரு பிரச்சனை சப்போர்ட் பண்ற எல்லாம் சரி, ஓகே. அப்புறம் இதுல யாரும் நீ வந்து துப்புற? அப்ப நீ உண்மையா வந்து உன் நோக்கம் வந்து அந்த நாயை காப்பாத்துறதா, இல்ல இப்படி இதுக்காக ஒரு கொண்டனா வீடியோ செஞ்சு ஒரு ஒரு பிள்ளை நம்மளுக்கு கூட வந்து ஒரு எதிரியா இருக்குது அதை துப்புறதா? ஷாலினி, உன் கதை எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னை இதுக்கப்புறம் சோஷியல் மீடியா நிறைய பேர் துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணு தருவதுன்னு? ஆமா, தரத்துல நீ அவனை ஒருத்தனை பிடிச்சிய என்னமோ லாயர் நோட்டீஸு, நான் நேராக போய் பிடிப்பேன் கிடிப்பேன்னு உருட்டுனிய. அது அந்த கேஸ் என்னாச்சு? நான் இவனை நான் விட்டுன்னு நினச்சியா? உன்னை விட மாட்டான். தரத்தில் கேஸு திருப்பி எங்களுக்கு ஃபாலோ பண்ணு. இவன் தான் தரத்தில் சொல்லி நீ இந்த வெளிச்சத்து நீ வந்து அந்த டெவலப்பர்ஸ் ஆட்டமாக ஆடினீங்களே. இதை வீட்டில் நிறைய கேள்வி இருக்கு. இப்போ இதை கேட்டுட்டேன், இது செகண்ட் கேள்வி வரேன். இந்த 4 பேரை தவிர்த்து என் மைண்டில் வேற யாரும் வந்ததில்லை. ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் சி எனிதிங். ஓகே ஷாலினியே, உனக்குனாச்சும் இந்த நாய் சம்மந்தப்பட்டமா ஒரு 4 பேர் வராங்க. எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ட்ராமா கோயின் உருட்டு ஃபேக் ஐடி கூட வந்து சேர்ந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு வீடியோக்கு வந்து கருத்து சொல்கிறேன், சோஷியல் ஆக்டிவ் சொல்லி உருட்டு என் மைண்டுக்கு வர்றது ஒரே ஒரு பொம்பளை, அது ஒரு கேடு கட்ட பொம்பளைன்னா ஷாலினி அது நீ தான். ஓகேவா ஷாலினி? தயவு செஞ்சு ஃபில்டர் பாய்ச்சி வீடியோ செய்யாத ஷாலினி. சரி, அன்னைக்கு இப்போ தானே ரீசனாக கேட்க கடல போய்ட்டு இந்த என்னமோ தின்ன ஆட்டு சாப்பாடு என்னமோ எப்படி இருக்கு, நீ இறம மாட்டேன் இந்த மாதிரி. இப்போ ஏன் திருப்பி நீ ஃபில்டர் பாய்க்கிற? உனக்கு 4 பேர் வருது, எனக்கு நீ மட்டும்தான் வர. அப்படி சோஷியல் மீடியா உருட்டுறதுக்கு இப்போ இந்த நாய்க்காக வந்து நீ கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ செய்கிற, இது வந்து மனசால நீ செய்கிற. நீ சோஷியல் மீடியாவில் அவமானப்படுத்த போய் அவனை துப்ப ஆரம்பிச்சு, சொந்தக்காரங்க துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா வரைக்கும் இம்பேக்ட் வந்துருச்சு எனக்கு தெரியும். அதனால ஒரு வழி இல்லாமல் இப்படி நீ டைவெர்ட் பண்ணுற. சரி, இது நாய்க்காக தான் நீ செய்கிற, நாய்க்காக செய்கிற. நாய் ஒரு பிரச்சனைக்காக வந்து ஒரு வீடியோ செய்கிற, உணவு செய்கிற, ஒரு ஜீவனுக்காக செய்கிற. ஓகே சரி, இவ்வளோ நேரம் பேச 4 பேர் தான் வந்துட்டாங்க, ஒரு யாரும் வரல. இதுலேயும் வந்து ஒரு உள்நோக்கத்தை மித்தவங்களை குத்துற. மித்தவங்களும் செய்கிறாங்க, ஆனால் நீ சொல்கிற ஆள் தான் வந்து செய்கிறாங்க, மற்ற யாரும் செய்யல, அவங்க தப்பு பண்ணுற மாதிரி நீ சொல்கிற. சரி விட, இது நாய்க்காக செய்கிற. அப்போ ஏன் நீ இதை பேசுகிற? அது இப்போ நான் போடுறேன், இதை ஏன் நீ இந்த கதை ஏன் இதை நுழைச்சி விட்ற? அப்போ இவங்களுக்கும் உனக்கும் பிரச்சனை. இந்த விஷயத்தை கொண்டாந்து நீ அவங்கள துப்பி அவங்கள தாக்குற. அப்போ தான் அவன் கூட உள்ளவங்க ஃபேக் ஐடியெல்லாம் அதை அவங்க ட்ரோல் பண்ணுவாங்களே. உண்மையா? கொஞ்ச நேரம் அதை போடுறேன். I don't one specific question to ask to this one particular so-called journalist. ஓகே, நீ வந்து ஷெல்டர் வச்சு நடத்துறேன்னு சொன்னேன், ஆனால் உனக்கு இதை பற்றிலாம் ரைட்டாக பண்ண இது இல்லை. ஓகேவா? ஆனால் மற்றாளோட வாழ்க்கையில் என்ன நடக்குது என்னென்ன பூந்து போய் குடஞ்சி அதெல்லாம் நொட்டிக்கிட்டு உனக்கு இருட்டில் உட்காந்து வீடியோ செய்ய தெரியும். எனக்கு தெரியும் நீ வந்து நான் உன்னை பிளாக் பண்ணிட்டு உன் தொல்லை தாங்காமல் நான் ஓடினாலும் நீ ஃபேக் ஐடியில் வந்து என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். எப்படி எனக்கு தெரியும்னா அன்றைக்கி வந்து கபலேட்ட லைஃப்பில் நீ வந்தியே, அப்போ தான் நான் பார்த்தேன். சரி, யாரோ ஒருத்தவங்க அவங்க ஷெல்டர் வச்சிருக்காங்க, உன்னை நோன்றாங்க, அடுத்தவங்க வாழ்க்கையில் கொட்டையிறாங்க, அது வந்து உனக்கு கட்டுப்போகுது. நீ கேள்வி கேட்குற நியாயம். நீ சொன்னீங்க கபாலி ஏத்தா லைஃப்னு. கபாலி யார் மேடம்? கபாலி ஏத்தா யாரு? இது வரைக்கும் மகர புண்டையை காட்டியிருக்காரா? எத்தனை பொம்பளை பிள்ளைங்க ட்ரோல் பண்ணுறாரு? லைஃப்பில் அவர் என்ன மேடம் பண்ணுறாரு? கபாலி ஏத்தா லைஃப்பில் வந்திருக்காரு ஃபேக் ஐடி. நீ சொல்கிற கபாலி ஏத்தா வந்து உத்தமர் தானே? அவன் மூஞ்சி மூட்டையை காட்ட சொல்லு. மக்களுக்கு நல்லது செய்கிறது வந்து ஒரு மூஞ்சியை காட்டி ஏதோ இவனுக்கு நான் இவ்வளோ டொனேஷன் கொடுத்த செக்கு புக்கு காட்ட சொல்லி, இல்லை அந்த வீட்டுக்கு நான் இவ்வளோ அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து சொல்லி ஒரு போஸை காட்ட சொல்லி, அந்த புண்டாமா என்ன பண்ணுறான்? கபாலி ஏட்டன்னு சொல்லி அவன் சுண்ணிய உம்புறிய. நான் கேட்குறேன், அவன் என்ன பண்ணுறான்? இன்னைக்கு நீ இந்த பிள்ளை கேள்வி கேட்குறேன். இப்போ நாய்க்காக தான் நீ பேசுகிறேன். பிறகு இந்த லைஃப்பில் இந்த வீடியோவில் வந்து அந்த பிள்ளையை நீ இருக்கிற. அப்போ அந்த பிள்ளையை வந்து நீ ரிவெஞ்ச் பண்ணுற, ரைட்டா? அந்த பிள்ளை வந்து இந்த வீடியோன்ற பேரில் நாயின்ற ஒரு விஷயத்தில் வந்து சாவடிக்க போகிறாங்க அந்த ஜோரை சொல்லி கண்ணீரில் அவட்ட ஊழல் வளர்ந்து இந்த பிள்ளையை வந்து நீ வந்து அட்டாக் பண்ணுற. அதான் நான் நோக்கம். அதில் வந்து கபாலியை வந்து நீ ப்ரோமோ பண்ணுற உங்கள் ஏட்டானு. ஐ நோ யூ ஆர் ஹோல்டிங் அ ஃபேக் ஐடி. அதனால தான் உன்னை நான் துப்பி விட்டு அனுப்புனேன், வயசு வித்தியாசம் பார்க்காம. ஏன் you claim yourself to be educated, claim yourself to be a journalist in Star and all this, why don't you do a write up about this? Why you're so busy posting things about me, about people, about Kingmaker, all these boys? Why didn't பாத்தியா அவன் ட்ரூ கலர் வெளியாச்சு. நாய் வந்து கொல்ல போகிறாங்க, இந்த மாதிரி மஜிஸ்கான கொல்ல போகிற வீடியோ எடுத்து விட்டு
அந்த பிள்ளைய கேள்வி கேட்க பேரு கிங் மேக்கர்லாம் நீ இருக்கிற கிங் மேக்கர் யாரு உத்தமனா கிங் மேக்கர் வந்து மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுட்டான் எவ்வளோ டொனேஷன் கொடுத்துட்டான் இப்போ இந்த கதையில் வந்து கிங் மேக்கரும் என் வீடியோ செய்கிற அந்த பிள்ளை ஏன் கேட்குற நீ நாய் பற்றி என்ன பேசுகிற அழுந்து வர அப்படி முன்னாடி ஓப்பனிங்களே ஏன்னா இதெல்லாம் உன் டீமு ட்ரோலர் டீமு இப்போ இந்த பிள்ளை வந்து அந்த அந்த அவனோட ஒரிஜினல் முகம் அந்த பிள்ளை போட்டு கிரிக்கிறத அவனை ஏற்றுக்க முடியல நீ நான் முகத்தை காட்டு நீ ஏதோ உத்தமி சோசியல் ஆக்டிவிட்டியஸ் அதனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு நீ உருட்டிக்கிட்டு இருக்க ஜானி தெப்பில போ சரியா கிளம்பு காத்து வரட்டும் ஓகேவா உன் கதை புண்டை எல்லாத்தையும் தெரியும் நீ சும்மா அப்படி ட்ராமா புண்டை போட்டுட்டு இருக்காது இது ஃபில்டர் பச்சிக்கிட்டு ட்ராமா புண்டை போட்டுட்டு இருக்காது உன் கதை படத்துல நீ வந்து நாய்க்காக வந்து பொங்கல் விட்டு அழுகுறியா நாய்க்காக நாயோட பேசி முடிச்சிருக்கணும் இந்த பிள்ளை ஏன் பேசுற ஏன் கபாலி ஏட்டா இழுக்கிற ஏன் அந்த கிங் மேக்கர் இழுக்கிற கிங் மட்டும் மூஞ்சி கட்டுறானா இல்லை வந்து அவன் துணி பற்றி நீ ஊம்பிக்கிட்டு இருக்கியா பொண்டாமோல ஏன் இருட்டில் உட்காந்துக்கிட்டு வீடியோ செய்யல disgusting. You are the kind of creature that I call hypocrite and disgusting. ஆனா உங்களெல்லாம் நாங்க கேள்வி கேட்டா உடனே நாங்க வந்து சைபர் புலி பண்றோம். ஆமா சைபர் புலி தான் பண்ற இப்பயும் நீ சைபர் புலி தான் பண்ற ஏன்னா நீ வந்து இப்போ வாய்ஸ் அவுட் பண்றது வந்து உனக்கு வந்து உன்னை அவமானப்படுத்துறேன் அந்த பிள்ளை என்ன கேட்டிருக்கோம் கண்டிப்பா நீ இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ற நீ ஒரு ட்ராமா குயினே அந்த கபாலின்றவன் வந்து ஒரு மூஞ்சி காட்டினாம வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து ட்ரோல் பண்ணுறான் அவளை வந்து நீ ஏட்டான்ற அந்த கிங் மேக்கர்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க ட்ரோல் பண்ணுறான் ஏட்டான்ற ஓகே அந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து நீ சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா இந்த மாதிரி ட்ரோலர்ஸ் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறேன் உடனே கேள்வி கேட்குறாங்க எல்லாமே நீ சைபர் புலி தான் அந்த மாதிரி கூட நீ சைபர் புலி தான் சொல்லுவாங்க அப்புறம் வந்து அவார்ட்டாக கொடுப்பாங்க ஏன் சார் நீ இப்படி இருக்க உனக்கு அவமானமா இல்லை ஒரே உன்னை நம்பி எத்தனை சின்ன பிள்ளைங்க இதுமா ஃபாலோ பண்ணுது அக்கான்னு எத்தனை தம்பிங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீ எப்படி நடந்துக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் உனக்கு வெக்கமா இல்லை ஏய் ஒன்னெல்லாம் வந்து மலடின்னு கேட்குற எனக்கு இஷ்டம் இல்லை தெரியுமா நான் கேட்குறது வந்து ஒரு உத்தமையோ ஒரு பத்தினி இல்லை ஒன்ன மாதிரி ஒரு தேவடியா எத்தனை பேர் காலை வெடிச்சு நீங்க அந்த தயால வந்து உட்பணியை வாழ்றியா அந்த தயால சொந்தக்காரங்க எத்தனை பேர் தான் வேண்டாம் அந்த புலம்புறாங்க அந்த தயனோட அம்மா வந்து உன் மூலியமா ஒரு பிள்ளை கிடைக்கணும் அதான் நான் கேள்வி கேட்டேன் அப்போனாச்சும் சூடு சொல்றேன் அவங்க கூட படுத்தோல் ஐவிஎஃப்ஓ ஐவி செஞ்சு ஒரு பிள்ளை பக்குறேன்னு ஆனால் ஃபுல்லாக ஃபேக் ஏறி கொடுத்து தான் ஊம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்பா கபாலி எடுத்து வாயில் வைக்கிறதோ உனக்கு இனிக்குதோ வெக்கமாக உனக்கு இந்த பொழப்பை உழப்பிக்கிறதுக்கு இப்போ நாயின்ற பேர் வந்து ஒரு பிள்ளையை துப்புற நீ இந்த நாய் கேட்க நீ வீடியோ செய்கிற சத்தியமா இல்லை அப்படியே அழுகுற ஏன் சார் இப்படி நட்டிக்கிற உன் நட்டிப்பு தான் அந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே உன் கூட எதை நடந்தமான தமிழீஸ்வரம் உன் கூட தான் நடந்தாங்க அவங்களும் இப்படி தானே ஏட்டானே இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொன்ன கேட்கவன எத்தி உதச்சி நீ என்ன சொல்றது என்ன கேட்க சொல்ல அவளே அவமானம் சரி அஞ்சிட்டு தானே நீ வெக்கமாக உனக்கு புய் ஓகே அண்ட் டு தி பப்ளிக் ஐ அம் ஷோயிங் யூ ஆல் ஓகேவா சில பேரோட கலருங்களை பாருங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எல்லாத்தையோட கலரை பார்க்கட்டும் கலர் பார்க்கட்டும் நீ உருப்படிய பால பாரு சரியா அப்படி நட்டிக்காத உங்க அம்மா அதை கெட்ட பேர் எடுத்து கொடுத்துட்டு உங்க அப்பா அதை கெட்ட பேர் எடுத்து கொடுத்துக்கிட்டு ஏன் நீ வச்சிருந்தியா அந்த மென்டல் இப்போ இதில் அதில் கூட ஒரு பங்களாக்காரன் வந்து ஒரு மீட்டனை சாவடிச்சான் தானே அப்படி பணம் கொடுத்து மூடி மறைச்சிட்டீங்க அந்த நியூஸில் எடுத்து போட்டட்டா உண்மையா இருக்க பாருங்க காசை வச்சு எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு பன்னெண்டு திமிழில் நாரப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காதீங்க நீ எல்லாம் கருத்து சொல்லாத தகுதியே இல்லை ஏட்டான்னு எல்லாத்தையும் ஏட்டா முதல்ல குத்துற எந்த ஏட்டா நல்லா பார்க்குறோம் அந்த ஏட்டாவோட கவுட்டாவை நல்லா வீழ்ச்சி நல்லா நக்கிற வெக்கமாக இருக்கு இந்த பொழப்பு புண்டை வாழ்றதுக்கு நான் இருப்பான் பாரு கபாலி இப்போ வந்து ஏதாச்சும் ஷாலினி உன் பிக்சர் எடுக்கிறது ஏதாச்சும் ஏமாத்தி இவனா தருல அதை சொல்லுவான் அவன் சொன்னிய பிடிச்சி ஊம்பு மாலடி புண்டை வெக்கமாக இருக்கு மூஞ்சி புட்டியா பார்க்க அது ஃபில்டர் போட்டு வீடியோ செய்யறது அவமானம் உனக்கு 5 அடி நாயை பற்றி வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி நாயை உயிர் காப்பது வீடியோ செய்கிறாங்க அழுந்துக்கிட்டு போடி ட்ராமா குயின் புண்டை உனக்குலாம் இனிமேல் சுட்ட வீடியோ தான் நீ அடிச்சு தூக்கி உன கதையில் வாட்ஸ்அப்லலாம் அவனை சிரிக்கிறாங்க பெரிய குரூப் தெரியுமா எல்லா குரூப் பேர் நான் சொல்ல மாட்டேன் எடுத்து லிங்கை ஷேர் பண்ணாலே சிரிக்கிறேன் ஐயோ இது ஒரு பெரிய மொத்தமான 5 அடி புண்டையாச்சு அப்படின்னு அப்படியே நடிக்கமா இப்படி ஊட்டிட்டாங்க ஊட்டி ஊழல் வளர்ந்துக்கிட்டுன்னு ஏழரை டீமு கருத்து கந்தசாமி தன்சிகா சசி கோவக்கார கிங்க செல்வாத வாய்ஸ் எத்தனை பேர் கடைசி தமிழிஸ் தானே எல்லாத்தையும் வச்சு தானே இதே முஸ்தாபா கானை வந்து துப்பி நக்கணும் தானே மணிமாறன் அதே தானே ஜாமீன் போட்டுட்டு கடைசி மணிமாறனே அந்த அவன் பொண்டாட்டியை வந்து தானது திராத்தாயின்னு சொல்லி அவன் துப்பு வாங்கி கால் மன்னிப்பு கேட்ட புண்டா தானே நீ என்ன யோசிக்கிறியா கணக்கா சொல்றானே இன்னும் நிறையா இருக்கு ஓகேவா உனக்கு கொஞ்சமா வச்சு வாங்குறேன் அது வரைக்கும் இப்படியே உடுத்திய எங்க அழுவாகும் Alu Sholdi. Oh, please, guys, all go. Iskandar-Putri, dog killing. Please help the life. Iskandar-Putri government, please help. Put it, tang up with that.